பள்ளிகள்ல பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? ஏதாவது குழந்தைக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த குழந்தை எப்படி ஆசிரியர்கிட்ட சொல்றது மாதிரியான ஏதாவது வழிமுறைகளோ இல்ல அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ கொடுத்திருக்கீங்களா? நம்முடைய புதிய பாடநூலை திறந்த உடனே முதல் பக்கத்திலேயே 2 நம்பர்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர்ஸும் சும்மா பயமுறுத்தமா இருக்காது. அவங்கள அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக அவங்க அந்த நம்பர்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய அந்த தகவலையும் போட்டிருக்கிறோம். இப்போ போக்சோ பொறுத்த வரைக்கும் போக்சோ மாதிரி வழக்குகளில் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம், அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம். இதில் 4 துறை சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று அந்த பள்ளிக்கல்வித்துறை. அந்த பள்ளிக்கல்வித்துறை அந்த விக்டிமோடு நிற்போம். அந்த விக்டிம்க்கு என்ன நீதியோ அது வாங்கி தரதை நிற்போம். 2 காவல்துறை. யூனிஃபார்ம் இல்லாமல் அந்த குழந்தையை விசாரிப்பாங்க. நேரில் கூட கிடையாது, ஒரு வீடியோ காலில் கூட ஒரு பெண் அதிகாரி தான் விசாரிப்பாங்க. 3 நீதித்துறை. மற்ற கேஸ் மாதிரி கிடையாது சிஸ்டர். 4 சமூக நீதித்துறை. அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுற அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா இருக்கும், அவர்களுக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அதையெல்லாம் துரிதமாக வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு கொஹிரன்ஸோட ஒரு கொலாபரேட்டிவாக இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸும் வேலை பார்க்குறோம். அதையும் மீறி அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தப்பு தான். அந்த பிரச்சனைகள் உடனடியாக களையப்பட்டு மிக கடுமையான நடவடிக்கை, மிக கடுமையான தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கு வாங்கி தரப்படும்.